இப்போ வந்து ஏசி வந்து நம்ம ஜென்ரல் சர்வீஸ் எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போ கூலிங் பிரச்சனை எல்லார் வீட்லேயும் அதிகமாக இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி திடீர்னு கூலிங்காக வராது. ஸோ அதனால் ஈஸியாக நம்மளுக்கு கூலிங் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பேசிக்காக, நீங்கள் வெளியே சர்வீஸ் பண்ண கூட்டிங்கன்னா எப்படி ஒரு 500 கேட்டுருவாங்க. நீங்கள் இதெல்லாம் கொடுக்க தேவையில்ல, நீங்களே உங்கள் ஏசியை நீங்களே சரி பார்த்துக்கலாம். ஓகே, எப்படி க்ளீன் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டோர் இந்த டோரை ஃபஸ்ட்டு 2 சைடில் கையை வச்சுன்னு இப்படி புல் பண்ணி மேலே தூக்குங்க. தூக்குனீங்கன்னா இந்த டோரை மேலே தூக்குனீங்கன்னா இப்படி ஸ்டாப் ஆகி நின்றோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபில்டரை பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு. இந்த ஃபில்டரை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபில்டரை என்ன பண்ணுறீங்க, இப்படி மேலே ப்ரெஸ் பண்ணி இதை இப்படி எடுத்துருங்க. இதை பாருங்கள். அதே மாதிரி 2 சைட்லேயும் ஃபில்டரை எடுத்துடணும். இது மேலே தூக்கின மாதிரி அப்படி இப்படி கீழே எடுத்துருங்க. ஓகே, இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், இது கூலிங் ஃப்ரேம். இதான் இந்த ஃப்ரேம் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரேமை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கிறோம். இது லோக்கல் எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு இந்த மெஷ்ஷை என்ன பண்ணுறோம், இப்படி சுரண்டி எடுக்கணும் அந்த அழுக்கெல்லாம். இது நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த ஃப்ரேம் வந்து என்ன பண்ணும், மடங்கிடும். மடங்காமல் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒழுங்காக ஸ்லோவாக ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம். ரொம்ப நீங்கள் ரொம்ப டைட்டாக பண்ணிங்கன்னா டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் ஃப்ரேம் வீணாகிடும், சீக்கிரமாக ஏசியும் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் டேமேஜ் இல்லாமல் ஃப்ரேம்லாம் மடியாமல் நீங்கள் ஸ்லோவாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த அழுக்கெல்லாம் சுரண்டி இப்படி எடுத்துருங்க. எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த டஸ்ட் இருந்தால் சுத்தமாக கூலிங்கே வராது. கூலிங் வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி தூசி அதிகமாக படிச்சிருந்தால் வராது. ஸோ அதனால் நம்ம 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த டோர் டாப் சைடில் இந்த சைடில் தான் என்ன பண்ணும், ஏர் உள்ளே இருக்கிற ஹீட்டான காற்றெல்லாம் இந்த சைடு தான் உள்ளே இழுக்கும் போது இருக்கிற டஸ்ட்டையும் சேர்த்து தான் உள்ளே இழுக்கும். ஸோ இழுக்கும்போது அந்த இடத்துலையும் டஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் க்ளீன் பண்ணிக்கணும். ஓகே, இது எப்படி நம்மளுக்கு கூலிங் வருதுன்னா, இந்த உள்ளகிற ஹீட்டான ஃபேன் ஆன் பண்ணுவோம், ஏசி ஆன் பண்ணுறோன்னே உள்ளகிற ஹீட்டான காற்றுலாம் என்ன பண்ணுவோம், இந்த சரியாக இந்த மேலே வழியாக தான் இப்படி உள்ளே செட் பண்ணி இழுக்கும்போது உள்ளதை பாருங்கள். இந்த ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரேமில் அந்த பைப் இருக்குது பாருங்கள். அந்த பைப்பு வந்துட்டு கூலிங் ஆகிடும்னா அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக கூலிங் ஆகிடும். ஸோ காற்று உள்ளே இழுக்கும்போது என்ன ஆகும்னா, வெளியே உள்ள ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபேன் என்ன பண்ணும், அந்த கூலிங் காற்றை வெளியே தள்ளி விடும். வெளியே தள்ளும் போது தான் நம்மளுக்கு கூலிங்காக வருது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் கூலிங் ஆகும். அது ஏசி கூலிங் ஆகாமல் இருக்கிறது 3 காரணம் தான் இருக்கும். ஒன்று வந்து இதில் வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக படிஞ்சிருக்கும் இந்த ஃப்ரேமில். ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபில்ட்ரு இப்போ முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபில்ட்ரையும் க்ளீன் பண்ணிக்கணும். 3வது வந்து இதோ பாருங்கள், 3வது இதில் வந்து காற்றே வராது. நம்மளுக்கு ப்ளோயர்லேருந்து காற்றே வராது வெளியே. ஏன் வராதுன்னா, அதுலேயும் டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். டஸ்ட்டு படிஞ்சிருந்தால் நம்மளுக்கு வந்து காற்று வராது. ஸோ அதையும் நம்ம சொன்னி எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இதை நான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ இந்த சைடில் காற்று வரலன்னா மட்டும்தான் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணணும். இந்த சைடில் நம்மளுக்கு காற்று வரலைன்னா இதுக்குள்ளேருந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளோயரை க்ளீன் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஈஸாக வந்துடும். 2வது
இந்த சைடு அதே மாதிரி வெளியே எடுத்துகிட்டு வாங்க. மூணாவது லாக், இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடும். ஸோ இப்போ வெளியே வந்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம ப்ரஷ் போடும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எல்லாமே ப்ரெஸ் டைப் தான், அதை பார்த்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த சைட்லையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதோ பாருங்கள், இந்த ப்ளோயரில் ஃபுல்லாக டஸ்ட்டு படிஞ்சிருந்தால் காற்று வராது. ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை சுற்றி இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த ஊசியெல்லாம் எடுக்கிறேன். ஓகே ஓகே, இந்த மெஷ்ஷு வந்து இதை பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இதை வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி உடனே ஒன்று காய வச்சுட்டு போடணும். காய வைக்காமல் சில பேர் போட்டுடுறாங்க. போட்டதால் உடனே டஸ்ட்டு ஈத்து அந்த ஈரத்திலே ஒட்டிக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நார்மலாக தொடச்சாவே அந்த டஸ்ட் வந்துடும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு ஃபுல் டஸ்ட் எடுத்துருங்க. இதனால் உங்களுக்கு சுத்தமாக உள்ளே வந்து கூலிங்கே வராது. ஸோ எல்லா டஸ்ட்டையும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க ஃபில்டரில். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து மெஷினில் போட்டுக்கு முன்னாடி ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிடுங்க. இது வில்லெல்லாம் அழகாக பக்காவாக தொடச்சிடுங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே, இந்த ஃபில்டர் எப்படி போகணும்னா, இதில் ரெண்டு சைட்லேயும் ஒரு ட்ராக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாருங்கள், இந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு கையில் பிடிச்சி மேலே தள்ளுற மாதிரியே இருக்கும். ஸோ அது கீழே பாட்டம் இருக்கணும். அந்த ட்ராக்கில் கரெக்டாக வச்சு அப்படியே மேலே தள்ளுங்க, அப்படியே மேலே போயிடும். அப்படி தூக்கி இதில் லாக் பண்ணி விட்டுருங்க. லாக் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடில் ஒரு ஹோல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இது என்ன பண்ணுறோம், இந்த ட்ராக்கில் கரெக்டாக வச்சு உள்ளே தள்ளுறேன், அப்படியே போயிடுச்சு. ஓகே, இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதே எப்படி ஃபிட் பண்ணுறோன்னா, பெஸ்ட் டைப் தான்.
அப்படியே வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடில் ஒன்று இருக்கும், இந்த சைடில் லாக் பண்ண வேண்டியதான். ஓகே, லாக் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே உங்ககிட்ட வாங்க, ப்ரெஸ் பண்ணாவே லாக் ஆகிடும். ஓகே, ஓகே, ஓகே. இதையும் நான் இங்கே தொடச்சிக்கிறேன். ஓகே, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இது வந்து பாருங்க, இது வந்து இந்த சைடில் ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் இதை வெளில விட்டுடணும். இந்த சைடில் ஏதோ பாருங்க மோட்ரு இருக்கும். இந்த மோட்டரில் வந்து இது வந்து லாக் ஆகிடும். ஸோ அது எப்படி போகிற பாருங்க. அந்த சைடு லாக் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடில் ஹோல்ஸ்லேயே உள்ளே விட்டேன், லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து மேலே விட்டு ஒரு பின் இருக்கும். அந்த பின் இதை இருக்குங்க, எங்கிட்ட பின்னு இதோ பாருங்க. இந்த சென்டரில் 2 சைட்லேயும் நான் லாக் பண்ணிட்டேன். இந்த சென்டரில் இந்த பின்னு மாதிரி ஒன்று இருக்கும் லாக்கு. இந்த லாக்கை வந்து உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆனால் சவுண்டு உங்களுக்கு வரும். ஓகே, இந்த ஏசியில் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஓகே, இப்போ எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஏசி ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ காற்று புல்லாவிலேருந்து வரல. இப்போ நல்லாவே காற்று வருது, அதை க்ளீன் பண்ணதால். இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தான் கம்ப்ரஸர் ஆன் ஆகும். கம்ப்ரஸர் ஆன் ஆனோடனே நல்லாவே கூலிங் வரும். ஓகே, இது நீங்களே வீட்டில் நல்லா பக்காவாக பண்ணலாம். வெளியில் சர்வீஸ் மேனை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பாய்.